அரவிந்த் சாமி வந்து அவர் தன்னோட ஊரை விட்டு வெளியூருக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவங்களுக்கு உண்டான பாரம்பரியமான அந்த பரம்பரையாக வாழ்ந்துட்டு வந்த ஒரு வீட்டை அவங்கக்கிட்டேருந்து அவங்க சொந்தக்காரங்க ஏமாற்றி வாங்கிடுறாங்க. அதனால் அவங்க குடும்பமே சோகத்தோடு கிளம்பி அந்த ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் அந்த ஊரை விட்டு போகிறாரு. போன இந்த படத்தோட ஹீரோவான அரவிந்த் சாமி 20 வருஷம் கழித்து திருப்பி அதே ஊருக்கு வராரு. ஒரு கல்யாணத்துக்காக இந்த தடவை வராரு. அப்படி வரப்போ வந்து அந்த 20 வருஷம் கழித்து பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வியப்பாக பார்த்துட்டே வராரு. எதுக்காக வராருன்னா, அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்காக வராரு. சித்தி பொண்ணு கல்யாணத்துக்கு வராரு. அந்த கல்யாணத்துக்கு ஒரு நம்பரை மீட் பண்ணுறாரு. அந்த நம்பர் வந்து யாருன்னே அவருக்கு தெரியல கடைசி வரைக்கும். அந்த நம்பர் வந்து இவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபீலிங்ஸோடு தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆனால் அந்த நம்பர் வந்து மேலும் ஃபீலிங்ஸை கிளப்புற மாதிரி, இது அப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், நம்ம ஊர் இப்படி, நம்ம ஊர் அப்படி அப்படின்னு ரொம்ப உன்னதமாக ரொம்ப அவர் வந்து ஒரு ரூட்டடாக இருக்கார். இவருக்கு வந்து அவரை பார்க்குறப்ப நம்மளும் இங்கே இருந்திருந்தால் இவரை மாதிரி தானே இருந்திருப்போம், நம்ம வெளியூருக்கு போயிட்டோமே அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இவருக்கு வந்து அவர் கடைசி வரைக்கும் யாருனே தெரில. இவர் வந்து அவரை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு, அவங்க ஊரை சுற்றி காட்டுறாரு, அவங்க ஊரில் இருக்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பண்ணுறாரு. இவருக்கு கடைசி வரைக்கும் அது வந்து யாருனே அப்படின்னு தெரில. ஸோ வந்து இவர் வந்து ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. இவர் வந்து இவ்வளோ நல்லவராக இருக்கார், நம்மளை இன்றைக்கி ஒரு நைட்டு பூரா நல்லா பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்ல நியாயமானவராக இருக்கார். ஆனால் வந்து நமக்கு வந்து இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு நைட்டு தூங்கும்போது காலையில் எந்திரிச்சு நீங்கள் என் பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூங்கிடுறாரு அந்த கேரக்டரு. இப்போ வந்து காலையில் எந்திரிச்சா இவர் பேரை சொல்லணுமே, நம்ம இவ்வளோ தூரம் பழகியிருக்காரு, நம்ம இவருக்கு அடையாளம் தெரியாமல் போதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கில்ட் ஆகி சொல்லாமல் கொள்ளாமல் அங்கேருந்து கிளம்பி அரவிந்த் சாமி திருப்பி சென்னைக்கே போயிடுறாரு. போன அரவிந்த் சாமி ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார், இந்த மாதிரி சொல்லாம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் அவர் யாருன்னு தெரிஞ்சுதா அவருக்கும் இவருக்கு என்ன உறவு, இவர் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு, அதை அவர் எப்படிலாம் ஞாபகப்படுத்தினார், இவங்க இந்த படத்து மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மித்த கதை. இந்த படத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு 96 எடுத்த பிரேம்குமாரோட படம். ஸோ உள்ளே வரும்போதே எல்லோரும் அந்த மைண்ட் செட்டில் தான் வந்தாங்க. இந்த படமும் அந்த மைண்ட் செட்டில் தான் படம் ஆரம்பித்த விதம், ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. அங்கங்கே சின்னதாக ஒரு காமெடிலாம் வரும், அதெல்லாம் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த செகண்ட் ஆஃப் எடுத்தவொடனே படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு 3 கதை சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு கதை, சைக்கிள் கதை, அப்புறம் கரிகால சோழன் கதை. இந்த 3 கதையை தவிர்த்துட்டு இவங்க இந்த படத்தை எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு 2.25 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். ரொம்ப வித்தியாசமான அட்டம்ப்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும். இவங்க வந்து ரொம்ப ரூட்டடாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கதையை ஆட் பண்ணது செகண்ட் ஆஃபில் பூரா ஆடியன்ஸுக்கு பெரிய டென்ஷன் ஆயிடுச்சு. என்னடா ஃபஸ்ட் ஆஃப் போனதே தெரியலையே, ஆனால் செகண்ட் ஆஃப் போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பூரா அரவிந்த் சாமி வந்து இவர் பேரை யோசிச்சுக்கிட்டே இருப்பார், இவர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு மட்டும் தான் இவர் யாருன்னு தெரியாதே தவிர படம் பார்க்குற எல்லாருக்கும் இவர் யாருன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இவர் பேர் தான் டைட்டிலில் வச்சுருக்காங்க. படத்தில் பெருசாக பாடல்கள் இல்லை, கமல்ஹாசன் பண்ண ஒரு பாடல்கள் தான் இருக்குது, அதுவும் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிரேம்குமார் ஒரு சினிமோட்டோகிராஃபர்ன்றனால படம் ஃபுல்லாக ஒரு வைல்ட் லைஃப் படம் எடுத்த மாதிரியே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் ராஜ்கிரண் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார், அப்புறம் ஜெய்பிரகாஷ் நல்லா நடிச்சிருந்தார், மற்ற நடிகர்கள்லாம் எல்லோரும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. கிளைமேட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். அந்த செகண்ட் ஹாஃபில் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 கதை, அந்த கதையை தூக்கிட்டு கிளைமேட்ஸை கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் எப்படியோ நம்மளால் இந்த படத்தை ஓட்டி கனெக்ட் ஆகி பார்த்துட முடிஞ்சுச்சு. செகண்ட் ஹாஃபு ரொம்பவே கஷ்டமாகி போச்சு.